டாக்டர் இப்போ நிறைய கோர்சஸ் பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், குறிப்பாக மருத்துவம் சார் பேராமெடிக்கல் குறித்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு அடிப்படை கேள்வி நிறைய பேரண்ட்ஸ் சார்பாக இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். நிறைய இடத்துல வருது, பேப்பரில் வருது, நம்ம மாதிரி தொலைக்காட்சிகளை கொடுக்குறாங்க, நிறைய வானொலி தொடர்பாக பல கல்லூரிகள் குறித்தாலும் தொடர்ந்து விளம்பரங்கள் வருது. விளம்பரங்களை பார்த்துவிட்டு கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டுமா, இல்லை மதிப்பெண்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க, ஆனால் இப்போ எந்த மதிப்பெண் வாங்கலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கல்லூரிகள் இருக்குது. எனவே கல்லூரிகளை எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? இப்போ நீட் இருந்து பிரச்சனை இல்லை, அது கவுன்சிலிங்கில் வரும்போது வரும். பொதுவாக மருத்துவம் சார் படிப்புகள் பேராமெடிக்கல் கோர்சஸ் எப்படி கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும்? ஆக்சுவலாக நல்ல கொஸ்டின் இது. ஸோ எத்தனை வருஷமாக அந்த கல்லூரியில் இந்த படிப்பு இருக்குது? ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு நர்சிங் காலேஜ் இருக்கும், பட் நம்ம போகக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் எமர்ஜென்சி கேர் அது எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்றத டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். மினிமம் ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்டடீஸ் நல்லா பிக்கப் ஆகி ஒரு வரத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 ஆண்டுகளாவது ஆகும், அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒன்று பார்க்கணும், அந்த கோர்ஸ் எவ்வளோ வருஷம் ஆச்சு அந்த பர்டிகுலர் காலேஜில் ஆரம்பிச்சு அப்படின்றது. ப்ளஸ் ஆல்ரெடி படித்து முடிச்சு வந்தவங்க கிட்டக்க யாராவது உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும்னா அவங்கக்கிட்ட கட்டாயமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கார்டியாலஜி அப்படின்னு போயிட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே போயிடுவீங்க, அதே மாதிரியே டயாலிசிஸ் போனால் அதுக்குள்ளே போயிடுவீங்க, திரும்ப நம்ம வேற ஒரு ரூட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அதை படித்து அந்த காலேஜில் அதை முடித்தவங்க கிட்டக்க டெஃபினட்டாக பேச முடிஞ்சதுன்னா தட் இஸ் பெட்டர். அப்படி இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் போய் பாருங்கள் காலேஜை, அதோடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அங்கே இருக்க டீச்சர்ஸ் யாரையாவது மீட் பண்ண முடியும்னா பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அஃப்கோர்ஸ் பேப்பரில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் நமக்கு தெரியும் எந்தெந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது, ப்ளஸ் ஃபீஸ் என்ன, இதெல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது மிக சிறந்த, ஏன்னா நேரடியாக சென்று பார்க்கும்போது தான் மிக நேரடியாக சென்று நீங்களே விசாரிக்கலாம், அதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து தற்போது சென்னையிலிருந்து குகன் காத்திருக்கிறார். வணக்கம் குகன், உங்கள் கேள்வி என்ன? வணக்கம். வணக்கம் சார், நான் பியூர் சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கேன். சரிங்கம்மா. இதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்? நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற? ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்கு. மெடிக்கல் ஃபீல்டுக்கு பேராமெடிக்கலா போகணும்னு ஆசைப்படுறியா, டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? பேராமெடிக்கல். பேராமெடிக்கல். உனக்கு ஆர்வம் எது, இதுல படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இதா இருக்கா, இல்ல பொதுவா கேள்வி கேட்கறியா? பொதுவாதான். சரி, குகனுக்கான பதில் சொல்லுங்க டாக்டர். ஏன்னா பொதுவாக குகன் நல்ல வணக்கம், அந்த கணீர்னு உச்சரிப்பை பார்க்கும்போது நல்ல கணீர் இருக்கார், பையனுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கு, நீங்கள் வழிகாட்டுங்க பார்க்கலாம். ஸோ அப்போ இவங்களுக்கு மேபி ஃபிசியோதெரப்பி நல்ல இதாகும். இப்போ எப்படி நர்சிங் அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் ரொம்ப சிலதெல்லாம் நமக்குன்னு சில இயல்புகள் இருக்கும். இப்போ நர்சிங் படிக்கிறவங்களுக்கு சில குணங்கள் இருக்கணும், முக்கியமாக சகிப்புத்தன்மை. ஸோ அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறவங்க தான் நர்சிங் படிக்கிறப்ப இன்னும் நல்லா ஷைன் ஆவாங்க, அதை ஆசைப்பட்டு அந்த வேலையை செய்வாங்க. அதே மாதிரி தான் ஃபிசியோதெரப்பி. அது சில ஒருத்தருடைய ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போதே அவங்களுக்கு புரியணும் அவங்க வலி எவ்வளோ இருக்குது, என்ன மூமெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பொறுத்தது. ஸோ ஐ திங்க் குகன் ஃபிசியோதெரப்பி படித்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவும் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. ஒரு வலியை போக்குறதுக்கு மருந்து ஃபிசியோதெரப்பி மட்டும் இல்லாமல் நல்லாவும் பேசுறது ரொம்ப முக்கியம். குகன் பாருங்க, பிசியோதெரபி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய துறைங்க, நிச்சயம் படிங்க குகன். அடுத்ததாக இவாஞ்சலின் விருதுநகரிலிருந்து இவாஞ்சலின் காத்திருக்க. வணக்கம் இவாஞ்சலின், உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். உங்க கேள்வி? அதாவது எங்க பாப்பா பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்றா, 3rd இயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. போறது 4th இயர். இதுக்கப்புறம் அவ எம்டெக் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது ஜாப் அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அது குறித்து எனக்கு கொஞ்சம் தெரியணும் சார். நிச்சயமா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, நிச்சயமா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நல்ல ஒரு ரேர் குரூப் மாதிரி, எல்லாரும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா படிக்கும்போது சிறப்பாக படிச்சிருப்பாங்க. 3 ஆண்டு முடிக்கிறாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால நிச்சயமா டாக்டரையும் கேட்போம், அவங்களும் சொல்லுவாங்க, நானும் கூடுதலாக அதுக்கு பதில் சொல்கிறேமா. சொல்லுங்க டாக்டர். ஸோ அந்த எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டு. ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. இப்போ முடிச்சுட்டு இப்போ கேர்ள்ஸ் அப்படின்னா யூஸ்வலாக உடனே ஒரு ஜாபுக்கு போகணுன்னு நினப்பாங்க. பட் இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லையுமே நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, ஏன்னா இது ப்ரொஃபஷனல் கோர்ஸு. ஸோ அடுத்தடுத்து படிக்கணும் ஆஃப்கோர்ஸ், பட் ஒரு 1 இயராவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது இந்த ஃபீல்டு, இதில் எது தேவைப்படுது, இதில் எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்குது அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மேலே பிஜி பண்ணலாம்.
சப்போஸ் உடனே பிஜி கிடைச்சிருச்சு அப்படின்னா ஷியோராக அதில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி கூடுதலாக நான் ஹாஸ்பிட்டல் மேடம் இந்த எம்பிஏ கூட பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டு பணி புரிந்து விட்டு ஒரு எம்பிஏ பண்ணும்பொழுது நிச்சயமா இன்னும் அவங்களுக்கு கூடுதலா தெரியும் அது என்ன மாதிரி இதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அதில். நிச்சயமா இவாஞ்சலின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்குமா உங்கள் மகளுக்கு சொல்லுங்கள். நிச்சயம் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அவங்க நல்ல ஏன்னா இந்த 3ஆம் ஆண்டு படிக்கும்பொழுது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவுரை கிடைத்துவிடும். அடுத்து என்ன செய்யலாம், அவங்களுடைய இலக்கு என்ன என்பதை அவங்க புரிந்து கொள்வார்கள். நாங்கள் சொன்ன வழிகாட்டிலையும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க தொலைக்காட்சியை பார்க்கலாம், நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் புரிஞ்சுப்பாங்கம்மா. மிக்க நன்றி. அடுத்த நேயர் காத்திருக்கிறார். வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம் வினி, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன வினி? ஹலோ சார். வணக்கம், கேள்வி கேளுங்கம்மா. இந்த பிடெக் மெடிக்கல் படிக்கிறதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு சார்? என்னம்மா பிடெக் மெடிக்கலா? பயோமெடிக்கல். பயோமெடிக்கல் தான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம். ஸ்கோப் இருக்கான்னு, பயோமெடிக்கலுக்கு ஸ்கோப் இருக்கான்னு நல்ல கேக்குறாங்க. ஸ்கோப் இருக்கு பிடெக்ல. பிடெக் ஸோ டிபெண்ட்ஸ் அது எவ்வளோ வருஷம். இல்ல 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். ரெண்டுமே 4 years. இந்த டீம்டு யுனிவர்சிட்டில இப்ப பிஇன்னு கொடுக்காம எல்லாம் பிடெக் தான் கொடுக்கறாங்க. ஸோ அதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. நல்ல இன்ட்ரெஸ்டோட படிங்க. இப்போ என்ன படிக்கிறீங்களோ அதை நல்ல தெளிவா படிங்க. ஷியோரா நல்ல ஸ்கோப் இருக்கு மெடிக்கல் ஃபீல்டில். நிச்சயமா தைரியமா படிக்கலாமா. இங்க பயோமெடிக்கல் படிக்கலாம், ஒன்றும் குழப்பமே இல்லை. நல்ல படிப்பு தான். ஆனா ஆர்வமா படிங்க. உயர் படிப்பு படிக்கணுன்ற எண்ணத்தோட படிங்க. ஆராய்ச்சி செய்யணும், இதில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு படிங்க. நானும் படிக்கிறேன்னு படிக்காதீங்க. அப்படி படித்தா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பயோமெடிக்கல் எல்லாரும் படிக்க மாட்டாங்க, சிலர் தேர்ந்தெடுத்து தான் படிப்பாங்க. ஆனால் தெளிவாக படிச்சிங்கன்னா நிச்சயம் சிறந்த எதிர்காலம் கிடைக்கிறது. படிக்கிற கல்லூரி மிக முக்கியமானது. சிறந்த கல்லூரியாக தேர்ந்தெடுங்க வினி. நிச்சயம் உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் அமைய அடுத்த இலக்கு சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம்.